வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறத பார்த்துட்டு பொன்னி வந்து, "உங்க அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களா? எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்ட பிரீத்தி அதிர்ச்சி அடையறாங்க. "என்ன இவ இப்படி கேட்குறாளே! அது வந்து" அப்படின்னோனே, "நான் கேட்டேன். உங்க அப்பா அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. எங்க இருக்காங்களாம்?" "அதுதான் தெரியல பொன்னி. நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி நெக்ஸ்ட் வாட்டி ஃபோன் பண்ணாங்களா கேட்டு வைங்க. அப்பதானே அவங்கள கண்டுபிடிக்க முடியும்" அப்படின்னா, சரி பொன்னி. பொன்னி ஒரு நிமிஷம்" அப்படின்னோனே, "என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இத எல்லாரும் வீட்ல சொல்லாதீங்க. ஏற்கனவே அவங்க மேல எல்லாருமே வந்து வருத்தத்தில இருக்காங்க. இப்ப வந்து அவங்க தெரிஞ்சோன வேணா நம்ம சொல்லலாம்" அப்படின்னோனே, சரி பிரீத்தி" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து, அப்பா இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே, இவ ஒரு வேளை சொல்லிடுவாளா? இல்ல சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கோம், சொல்ல மாட்டா. அப்பா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடையறாங்க பிரீத்தி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே வந்து சந்தோஷமா வீட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சந்திரசேகரோட ஃப்ரெண்டோட பையன் வந்து வராரு. அவர பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க வீட்ல. அப்போ வந்து அவர் வந்து பொன்னிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பொன்னி வந்து ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அவங்கள பாராட்டுறாரு. அவங்க செய்ற எல்லா வேலையும் பாராட்டுறாரு. அதே மாரி சமையலையும் ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி சொல்றாரு. உங்கள வந்து உண்மையிலேயே மனைவியாவே குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு. இதையெல்லாம் பார்க்குற சக்தி வந்து செம்ம டென்ஷனா வராரு. என்ன சும்மா சும்மா இவன் வழியிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன வீட்ட விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாரி வீட்ட விட்டு எப்போ போவாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லப்பா இங்க தான் தங்குவான். ஏன்னா வந்து அவன் அவன் வந்து வெளிய தங்கிக்கிறேன்னு சொன்னான். நான் தான் வம்பு பண்ணி தங்க சொன்னேன். என் ஃப்ரெண்டோட பையன்ப்பா. என் ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா அது வந்து சொன்னா கேளுப்பா. கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போட்டும். அப்புறம் போயிடுவான்ல அப்படின்னோனே, சரிப்பான்னு சொல்லிட்டு சக்தி வந்து டென்ஷன் ஆயி போயிடுறாரு. ஆனா வந்து அவர் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்தா வந்து தொடர்ந்து நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாரு. நம்ம பொண்ணுகிட்ட பாராட்டுறது, அதுக்கப்புறம் பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்கிறது, அந்த மாரி வேலைலாம் செய்றாரு. அத பார்த்த சக்தி வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு. பொண்ணுக்கு சில கிஃப்ட் எல்லாம் தராரு. பொண்ணு எவ்வளோ வேணான்னு சொல்றாங்க. வம்பு பண்ணி குடுக்குறாரு. வேற வழி இல்லாம பொண்ணியும் அத வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து சந்திரசேகர் கிட்ட வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு நம்ம சக்தி. இங்க பாருங்கப்பா, அவனோட நடவடிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவன் சும்மா சும்மா பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்கான். பொண்ணிய வர்ணிச்சு வந்து அப்படியே வந்து நெறைய கவிதையெல்லாம் சொல்றான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் செய்றது சரியில்லப்பா அப்படின்னு சொன்னோனே, இல்லப்பா பொன்னியோட கதைய பத்தி அவனுக்கும் தெரியும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா பொன்னி வந்து நீ விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணியிருக்க. உனக்கு பொன்னிய பிடிக்கல. அதனால வந்து பொன்னி கூட வாழ நீ விரும்பல. மனைவியே நீ ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னோனே, ஏன்பா இதெல்லாம் அவன்கிட்ட போய் சொன்னீங்க? வேற என்னப்பா பண்றது? பொன்னிய வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்ப்பா. அதனால வந்து எனக்கும் வந்து பொன்னியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்ல. என் ஃப்ரெண்டோட பொண்ணோட வாழ்க்கை நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. ஒரு வேளை அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புனானா, நம்ம வேணா கல்யாணம் பண்ணி குடுத்துடலாம்ப்பா அப்படின்னோன அதிர்ச்சி அடையுது. என்னப்பா சொல்றீங்க? பொன்னி எப்படிப்பா கல்யாணம் பண்ணி குடுக்க முடியும்? அப்படின்னோனே, என்னப்பா நீ இப்படி பேசுற? நீ தானே சொன்ன, பொன்னி என்ன ஒய்ஃபா நினைக்க முடியல. பொன்னி ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டா எவ்வளோ நாள் தான் வச்சுக்க முடியும்? அவளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்கலாம் வேணாமா? அவளுக்கும் ஆசை இருக்காதா? பொன்னி எப்படி இதுக்கு ஒத்துப்பா? இங்க பாருப்பா நம்ம 2 பேர் தான்ப்பா சொல்லி புரிய வைக்கணும். நீயும் சொல்லணும், நானும் சொல்லணும். நம்மலாம் சொல்லி புரிய வச்சா பொண்ணு புரிஞ்சுக்க போறா. முதல்ல பொண்ணு அடம் பிடிப்பா. அதுக்கப்புறம் நம்ம புரிய வச்சிடலாம். புரியுதா? இதெல்லாம் செட் ஆவாதுப்பா. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆவாதுப்பா. பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி என்னப்பா பிரயோஜனம்? நீ தான் வந்து புருஷனா இருக்க மாட்டேங்கிறியே பொண்ணுக்கு. அப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் விரும்ப மாட்டேனா? நீயும் அத தான் சக்தி விரும்பணும். புரியுதா? பொண்ணையும் உனக்கு பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாது. அப்பா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் விரும்பணும் இல்லையா? அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் சக்தி. இதுல தப்பே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இன்னொருப்பா அந்த பையன பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. அவன் பொண்ணுகிட்ட பழகுறான்னு. இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கல அவன். பொண்ணிய தான் விரும்புறான். ஏன் தெரியுமா? பொண்ணுகிட்ட இருக்க அந்த கியூட்னஸ் வந்து அந்த ஹோம்லினஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆனா வெளிநாட்டுல வந்து வளர்ந்த பையன் இல்லையா? அப்படி சொன்னோனே அப்படியே டென்ஷனா வராரு. இங்க பாருப்பா அது மட்டும் கிடையாது. அவனுக்கு இருக்க எக்கச்சக்கமான சொத்து இருக்குப்பா. பொன்னி ராணி மாதிரி வாழலாம் தெரியுமா? நம்ம வீட்ல இருந்துகிட்டு நீயும் விரும்பாம, அம்மாவுக்கும் அந்த அளவு பிடிக்காம, வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காம எதுக்குப்பா பொண்ணு கஷ்டப்படணும்? அதுக்காக தான்ப்பா சொல்றேன் அப்படின்னு சக்தி செம்ம டென்ஷன் ஆயிரு